ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின ஆட்டோபயோகிராஃபியில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஒர்க் தான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி ஒர்க். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சாப்டர் 1, 2, 3 அதோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து நம்ம இன்றைக்கி தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஆத்தர் இன்ட்ரோ பார்ப்போம். ஆனால் இது ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறதுனால அது ஃபுல்லாகவே வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தனியாக வந்து ஆத்தர் நோட்ஸ் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. பட் அந்த ஒர்க்ஸ் பற்றி வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 1999 வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து பப்ளிஷ் ஆனது வந்து 2000 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் நான் சொல்ல வந்து குட்டி குட்டி நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் குட்டி குட்டி நோட்ஸ் மாதிரி எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹின்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு மட்டும் புரிகிற லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி இது ஒரு தடவை பார்க்கும்போது வந்து இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து நிறையா வந்து நேம்ஸ் இருக்கும். இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி நேம்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இவரை வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, இந்த ஒர்க்கை வந்து யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, மிசைல் மேன் ஆஃப் இந்தியானா அஃப்கோர்ஸ் நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். இவர் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் கூட. அண்ட் இந்த ஒர்க்கை வந்து யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாமும் அண்ட் வந்து அருண் தைவாரி அப்படிங்கிறவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இவரோட லைஃப்பை தான் வந்து அவருமே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி எழுதியிருக்கிறாரு. இதை வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து யூனிவர்சிட்டிஸ் ப்ரெஸ் அப்படிங்கிறவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் வந்து டோட்டல் 180 பேஜஸ் வந்து இருக்கும். இதை வந்து செவரல் சாப்டர்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 சாப்டர் வந்து பார்க்க போகிறதுனால வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓரியன்டேஷன், அவரோட ஏர்லி லைஃப் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவரோட ஏர்லி லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதாவது வந்து சைல்டுஹுட் டேஸ்லேருந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ரொம்பவே ஒரு ஹம்பிளான ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மீனவ குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கலாமோட பேரண்ட்ஸ் யாருன்னா, ஒரு ஃபாதர் வந்து ஜெனுலாதீன் அப்படிங்கிறது வந்து அவரோட ஃபாதர் நேம். நான் ஸ்பெல் பண்ணுறேன். ஜெனுலாப்தீன், JINULABDEEN, ஜெனுலாப்தீன். அண்ட் அவங்க மதர் பார்த்தீங்க அப்படின்னா அசிம்ஹா அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட நேம். அண்ட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அவரோட கேரக்டரை வந்து ஸ்கெட்ச் பண்ணுறதுக்காக, அதாவது அவரை வந்து ஒரு மனுஷனாக வந்து ஷேப் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களோட கேரக்டர்ஸுமே, அம்மா அப்பாவை பார்த்து தானே குழந்தைங்க வளருவாங்க. ஸோ அவரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்கெட்ச் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அப்துல் கலாம் வந்து 1931 வந்து பிறந்திருக்கிறாரு. எங்கன்னா ஒரு லிட்டில் எஜுகேட்டட் ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியில் வந்து அவ்வளோ பயங்கரமாலாம் வந்து பெருசாலாம் யாருமே படித்ததில்ல. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்ம வந்து இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. கரேஜ், பிலீஃப் எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு இண்டிவிஜுவலோட ஜேர்னி. நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து பெருசாக சாதிக்கிறாங்க. இப்போ வந்து சினிமா ஃபீல்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வர்றது வந்து அவ்வளோ கஷ்டம். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்த மனுஷன் தான் நம்மளோட அப்துல் கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஜேர்னி வந்து இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச்லேயும் சரி, டெக்னாலஜிலையும் சரி பயங்கரமானதாக இருக்கும். அண்ட் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். "வி ஆர் பார்ன் வித் அ டைவன் ஃபயர் இன் அஸ்." நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு ஃபயரோட தான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. Our effort should give wings to this fire. நம்மளோட எஃபர்ட் தான், நம்ம வந்து ஒரு ஃபயரோடு தான் பிறந்திருக்கிறோம். நம்மளோட பர்சனல் எஃபோர்ட் தான் வந்து அந்த ஃபயருக்கு வந்து ஒரு விங்ஸ், அதாவது சிறகு முளைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் அப்படி வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அவர் வந்து சக்ஸஸ் எல்லாம் அட்டைன் பண்ணால் வந்து நம்ம அப்படின்னா தான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஏபிஜே
ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பத்மபூஷன் அவார்ட் வந்து 1981 வாங்கியிருக்காங்க. பத்ம விபூஷன் வந்து 1990 வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற பாரத் ரத்னா அவார்ட் வந்து 1997 வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் அப்புறம் வந்து இவர் வந்து 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா 25th ஜூலை 2002 வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அவரோட பயங்கரமான கனவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 2020 அதாவது 2020 வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் இப்போ வந்து 2025 ஆகுது, அந்த மனுஷனும் இல்லை, இந்தியாவில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறதுமே தெரியலை. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். அண்ட் அவர் வந்து ப்ரொஃபஸராக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு சென்னையில். 2007 வரைக்குமே வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து பிறந்தது வந்து ராமேஸ்வரம் ஐலண்ட். ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1931 வந்து அவர் பிறந்திருக்கிறாரு. அண்ட் அப்போ வந்து அந்த ராமேஸ்வரம் அப்படிங்கிறது ஒரு மெட்ராஸ் ஸ்டேட், பார்ட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்டில் வந்து இருந்துதான், பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போது இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்டினரி பாயாக தான் இருப்பாராம். ரொம்ப கட்டையாக ஒரு ஆர்டினரி லுக்கிலான ஒரு பாயாக தான் இருப்பாராம். அண்ட் இவர் வந்து ஒரு ஏசென்ட்ரல் ஹவுஸ் அப்படின்னா ஒரு நார்மலான வீடு, அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த லைம்ஸ்டோன் சுண்ணாம்பாலெல்லாம் வந்து கட்டினாங்க, அந்த செங்கல் கட்டடம்லாம் வந்து கிடையாது. அண்ட் அவர் வீடை வந்து 19th செஞ்சுரி, மிடில் 19th செஞ்சுரியில் தான் வந்து செங்கல் வச்சுலாம் மாற்றினாங்களாம். அண்ட் ராமேஸ்வரம் வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்கிரிம்ஸ் அப்படின்னா இந்த புனித யாத்திரைலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த புனித யாத்திரை எல்லாமே வந்து போகிற இடம் தான் வந்து பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ராமேஸ்வரத்தில் வந்து பயங்கரமான ஒரு பெரிய சிவன் கோயில் உண்டுல்ல, அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் வந்து அவரோட வீடு இருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவர் கூட வந்து 3 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் வந்து பிறந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் அவரோட வீடு. அண்ட் அந்த ஏரியாவே எப்படி இருக்கும் அப்படின்னா, முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து வாழ்கிற ஒரு இடமா இருக்குமா. அண்ட் அதை வந்து மாஸ்க் ஸ்ட்ரீட், ஓல்டு மசூதி ஸ்ட்ரீட் அப்படின்னும் சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ரிலீஜன் வேறுபாடுமே இல்லாமல், அதாவது ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் தான் வந்து இருந்தாங்களாம். அந்த சிவன் கோயில் இருக்கு இல்லையா, ராமேஸ்வரம் சிவன் கோயிலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹை ப்ரீஸ்ட், அதாவது அங்கே உள்ள அந்த புரோகிதர் சொல்லுவாங்கள்ல, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி. அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீஸ்டோட பேர் வந்து பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி. வந்து ரொம்பவே அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக, அவங்க அப்பாவோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக, அண்ட் 2 பேருமே வந்து நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்களாம் அப்துல் கலாம் சின்னதில் இருக்கும்போது. அண்ட் அப்துல் கலாமோட டேடி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எஜுகேட்டட்லாம் கிடையாது, ரிச் பர்சனும் கிடையாது. ஆனாலுமே அவர் வந்து ஒரு ஜெனரஸான ஆள். அவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேர் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியை மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து அவங்க ரொம்ப அந்த ப்ரீஷியஸாக இருப்பாங்க. என்ன ப்ரீஷியஸ் அப்படின்னா அவங்கள என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த ப்ரேயர்ஸோட இம்பார்ட்டன்ட் அண்ட் அவங்க முஸ்லீம்ஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுலலாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிற ஒரு ஆள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியுமே பயங்கரமாக வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு வந்து நான் அடிக்கடி வந்து அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் உள்ள ஸ்டோரி வந்து சொல்லுவாங்களாம். அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாமே, அப்துல் கலாமோட ஆன்சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆன்சிஸ்டர் வந்து என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஒரு ஆன்சிஸ்டருக்கு வந்து பகதூர் அப்படிங்கிற டைட்டில் வந்து பிரிட்டிஷ் கொடுத்தாங்களாம். அந்த கதையை வந்து அவங்க அம்மா அடிக்கடி வந்து சொல்லுவாங்களாம். அண்ட் இவங்க அம்மாவோட இன்னும் ஸ்பெஷலான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியே இருந்து டெய்லி அவுட் சைடர்ஸ் வந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து அப்துல் கலாமோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவுட் சைடருக்கு வந்து டெய்லி வந்து ஃபீட் பண்ணுவாங்களாம். ஃபீடிங் மீன்ஸ் சாப்பாடு போடுவாங்கல்ல, அதே மாதிரி சாப்பாடு போடுவாங்களாம். அண்ட் அப்படி சாப்பாடு போடும்போது எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் அவங்க அம்மா வந்து சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம கலாமோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்பவே ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காகவும் எமோஷ்னல் 2மே வந்து மிக்ஸ்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ரொம்பவே ரிலீஜியஸ், ஆனாலுமே வந்து ரொம்ப ரிச் கிடையாது.
ஆனா, அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் நீட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்பாவால வந்து குடுக்க முடிஞ்சது. அண்ட் அவங்க வந்து குடுத்தாங்க. எசென்ஷியல் நீட் அப்படிங்கிறம்போது ஃபுட்டு, மெடிசின், கிளாத்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களால குடுக்க முடிஞ்சது. அண்ட் இது வந்து ராமேஸ்வரம் வந்து அந்த ராமாயணத்துல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ் இல்ல. ஸோ, அந்த எபிக்ல வந்து அந்த சைட் சீன் அந்த ராமா வந்து சொன்ன அந்த ராவணன் எல்லாம் கில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆனுவல் ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கும்போது, அந்த கல்யாணத்துல வந்து சீதா, ராமா கல்யாண செரிமோனிலாம் நடக்கும்ல, அந்த செரிமோனிலாம் வந்து நடக்கும்போது செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அந்த ஊர்ல செலிப்ரேட் பண்றப்போ, கலாமோட ஃபேமிலி தான் வந்து போட் அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்களாம். எதுக்கு அப்டின்னா, அந்த கல்யாண ரிச்சுவல்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இவங்க போட்ல ஏத்திட்டு போய் தான் வந்து ஆ திரிதா பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திரிதா. TRITHA திரிடா பாண்ட் அப்படிங்கிற திரிதா பாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இவங்க போட் மூலியமா தான் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா ஆவான ஜலாலுத்தீனுக்கு வந்து என்ன ஒரு பிலீஃப் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்கள தன்னை தானே வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸா மாத்திக்கணும். ஒரு நம்ம தனிமையில இருந்தாலுமே வந்து, நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து நம்ம வந்து தேடக்கூடாது. யாரோட ஹெல்ப்பையும் வந்து தேடக்கூடாது. நம்ம வந்து சோகமா இருக்கும்போது ஒரு கன்சலேஷன் வந்து தேடக்கூடாது. எல்லாருமே வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நமக்கு வந்து எந்த ஒரு சஃபரிங் வந்தாலுமே, டிசையர் பெயின் வந்தாலுமே, நம்மளே தான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஹெல்ப்பரா இருக்கணுமே தவிர, ஆ வேற யாருமே வந்து அவர ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க மாட்டாரு. பட் அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஹெல்ப்பரா, அந்த ஒரு ஹீலரா வந்து அவரு இருப்பாரு. அண்ட் தனக்கு தானே வந்து எந்த ஒரு ஹெல்ப்பையுமே வந்து மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டாரு. ஒரு ஹீலிங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு மனுஷன் வந்து, மத்தவங்களுக்கு வந்து ஒரு ஹீலரா, ஹெல்ப்பரா அவங்க அப்பா வந்து இருப்பாங்களாம். எது மூலியமா அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன பிரேயர்ஸ் மூலியமா, வொர்க்ஷிப் மூலியமா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணி, அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் சப்போர்ட் வந்து அவங்க அப்பா குடுக்கறது எல்லாமே அவரு பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம, ஆ சில ஈவிலான திங்ஸ் அண்ட் செல்ஃப் டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குல்ல, அதாவது முஸ்லிம்ஸ் எல்லாம் ஓதுவாங்கல்ல, அதே மாதிரிலாம் வந்து அவங்க அப்பா வந்து பண்ணுவாங்க. அண்ட் அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே சொல்லி கன்சோல்லாம் பண்ணுவாங்க. டே டு டே வர்ற ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஈஸியா எங்க அப்பா ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து ரிலீஜியஸ் மேல ஒரு பயங்கரமான பற்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே டு டே வர ப்ராப்ளம் எல்லாமே வந்து அவங்க அப்படிதான் ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபியர் அப்படிங்கிறது, அதாவது பயங்கிறது ஒரு மனுஷனோட ஹோப்பை வந்து அழிச்சிரும் அண்ட் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதை வந்து கோட்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை வந்து நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் கம் டு அஸ் ஃப்ரம் வித்தின் அண்ட் நாட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஒன்ஸ் அ பர்சன் நோ திஸ், செட்பேக் அண்ட் ஹர்டல்ஸ் பிகம் டெம்பரரி. ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸும் பீஸும் எப்போ தனக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸுமே வந்து அவனுக்குள்ளே அவன் ஏற்றிக்காத போது, ஒரு மனுஷன் வந்து தன்னைத்தானே எப்போ வந்து ஒரு ஹடல்ஸில் இருந்து அண்ட் அவனே வந்து ஒரு டெம்பரரியாக வந்து தன்னைத்தானே வந்து எப்படி அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒரு டெம்பரரி அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறானோ, அப்போதான் வந்து அது எல்லாமே வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பிலீவ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் சொல்லி கொடுத்ததுனால கலாம் வந்து எப்பவுமே ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவால் வந்து அவர் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார் ஃபிலாசாபிக்கல் மூலியமாக. ஃபிலாசாபியில் வந்து அவங்க அப்பா வந்து பயங்கரமாக வந்து கலாமை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து 6 இயர்ஸ் அப்போதான் வந்து 6 இயர்ஸ் எப்போ அப்படின்னா, அவங்க ஃபாதர் வந்து அந்த ஃபிலாசாபிக்கல் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பண்ணும்போது அவருக்கு வந்து 6 இயர்ஸ் இருக்குது. அண்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போட் இருக்குல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து தெரிஞ்சது தான், அவங்க மீன் குடும்பத்தை வந்து சேர்ந்தவங்கன்னா அவங்களோட அந்த போட்டை வந்து அந்த பில்கிரிம் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு, அந்த போயிட்டு வருவாங்கள்ல அந்த புனித யாத்திரைலாம் வந்து போகிறதுக்கு வந்து அவங்க போட்டை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் கொடுத்து அவங்க அப்பா வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபஸ்ட் டைம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு பிரிஸ்க் பிஸ்னஸாக வந்து பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு பணம் கிடைக்கும்ல, பேசஞ்சர்ஸ் வந்து அங்கேருந்து ஏற்றிட்டு போனால். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைக்ளோன் வருது. அந்த சைக்ளோனில் வந்து அந்த ராமேஸ்வரம் கோஸ்ட்டே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. அண்ட் ஒரு புயல் சுழல் அப்படின்லாம் வந்தது அப்படின்னா அந்த
கோஸ்டல் ஏரியாலாம் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும்ல, அதே மாதிரி அந்த இடமும் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் எப்போ அப்துல் கலாம் வந்து இதை ஹியர் பண்ணுறாரோ அவருக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு என்னாச்சு அப்படின்னா அவங்களோட போட் அங்கே நிற்கும். ஏன்னா அதை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. ஸோ ஒரு பயம் இருக்கும்ல, அதே மாதிரி வந்து ஒரு பயம் இருந்திருக்கு. அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட் ட்ராஜடியே மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப ஒரு கொடூரமாக வந்து அந்த புயல் வந்து எல்லாத்தையுமே தாக்கியிருக்கு. அப்போ தான் இந்த பாம்பன் பாலம் இருக்குல்ல, அந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சைக்ளோனிக் ஸ்ட்ராமில் வந்து அந்த பாம்பன் பாலமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த ட்ரெயின் ஃபுல்லாக வந்து பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க. பேசஞ்சர் வந்து க்ராஸ் பண்ணுற டைமிங்கில் வந்து இந்த பாம்பன் பாலம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஃபாதர் வந்து அதுலேருந்து ரொம்ப ஒரு பயங்கரமான லாஸாக இருந்தாலுமே வந்து அந்த லாஸில் இருந்து வந்து அவர் ரொம்பவே சீக்கிரம் வெளியே வந்துட்டார். ஆனாலும் கூட இவ்வளோ பெரிய லாஸ் நடந்திருக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் வரிஸ் இருக்கும்ல, அந்த வரிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது சொல்கிறாங்க. அந்த பாம்பன் பாலம் வந்து பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆனதுனால நிறைய பீப்புள்ஸ் வந்து இறந்து போனாங்க. அந்த நேச்சர் டிசாஸ்டர் வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபியர்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவரோட ஸ்கூலிங் வந்து சொல்கிறார். கலாம் வந்து அவரோட பேரண்ட்ஸ்டேருந்து ஹானஸ்டி அண்ட் டிசிப்ளின், கைண்ட்னஸ், அப்புறம் ஒரு டீப் ரூட்டட் ஃபேத் இன் காட், கடவுள் மீது நம்பிக்கை, அந்த ஹானஸ்ட்டு, செல்ஃப் டிசிப்ளின் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சின்னதில் ஃபிலாசபி வந்து அவங்க அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்சுதீன் அப்படிங்கிறவரும் வந்து பயங்கரமாக வந்து இவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சைல்ட்ஹுட்டில் வந்து இவருக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாத சாஸ்திரி, அரவிந்தன் அண்ட் சிவபிரகாசம் அப்படிங்கிறது வந்து இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ், ராமநாத சாஸ்திரி, சிவபிரகாஷம் அண்ட் அரவிந்தன். இது எல்லாமே வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ். கலாம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டீச்சர் வந்து ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது ராமநாத சாஸ்திரிகிட்ட பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது டீச்சரோட சன்னு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி, சாரி டீச்சரோட சன் இல்லை, நம்மளோட ராமநாத சாஸ்திரி வந்து யாரோட சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயர் பார்த்தோம்ல, அந்த அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவரோட பையன்தான் வந்து இவர். ஸோ இவருமே வந்து கிளாஸ்மேட் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப க்ளோஸாகவே ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலாம் வந்து எப்போவுமே அந்த பேக் ஆஃப் த கிளாஸில் தான் உட்காந்துருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோஷியல் ரேங்கிங்னால் வந்து பேக் ஆஃப் த கிளாஸில் தான் உட்காந்துருப்பார். ஆனால் அவரோட சயின்ஸ் டீச்சர் சிவசுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த சோஷியல் லுக்கெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் தான் அவர். ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு ரிபல்லியஸான ஹார்ட் உண்டு. அவரோட சயின்ஸ் டீச்சர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணிய ஐயர். எல்லா நேமையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி 1 வேர்ட்ஸ்க்கு வந்து கேட்கலாம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரிபல்லியஸான ஹார்ட் உண்டு. அப்படிங்கிறப்போ வந்து எல்லாருமே எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியலாக எதையாவது யாரையாவது தள்ளி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் அகெயின்ஸ்டாக பேசுகிறது தான். அவர் வந்து கலாமுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. அண்ட் அவர் ஸ்கில்ஸை வந்து நிறைய டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அவர் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் எந்த ஒரு டவுட்டு கேட்டாலுமே வந்து பயங்கரமாக கிளியர் பண்ண ஒரு ஆள். அண்ட் அவர் வந்து ஒரு என்ன அப்படின்னா அந்த சிட்டிக்குள்ளேயே கொஞ்சம் அதிகம் படித்தவர். அண்ட் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம கலாமோட ஸ்கில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள். அந்த டைமிங்கில், அதாவது அவர் வந்து ஸ்கூல் படிக்கிற அந்த டைமிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனும் ஜப்பானும் வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. எதுக்கு மத்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டிவ் மைட் ஆஃப் அலைடு ஃபோர்ஸில் வந்து அவங்க வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. வேர்ல்டு வார் 2 வந்து எண்ட் ஆகுது. பிரிட்டிஷ் ரூல்லேருந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு மகாத்மா காந்தி வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. இந்தியன்ஸ் குட் பில்ட் தேர் ஓன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம மகாத்மா காந்தி வந்து டிக்ளேர் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. ஹோல் கண்ட்ரியே வந்து என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமிசம் ஆகுது. அண்ட் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கிடைக்குது. பீப்புள் எல்லாமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அந்த ஹாப்பி அண்ட் ஆப்டிமிசம் வந்து யாரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலாமை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்,
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ராமேஸ்வரத்த விட்டு வந்து வெளிய போணும். அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அண்ட் அவர் வந்து ராமநாதபுரத்தில இருக்கிற ராமேஸ்வரத்தில வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அண்ட் ராமநாதபுரம். அண்ட் இதிலிருந்து வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டவுனுக்கு வந்து போணும். அவரோட ஃபாதர் வந்து என்கரேஜ் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் ஆஃப் க்ரோயிங் நம்மளோட லைஃப்ல வந்து இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போணும் அப்படின்னா, நம்ம வந்து பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இதில வந்து சம்சுதீன் அப்படிங்கிறது வந்து அவரோட கசின். நான் ஆல்ரெடி வந்து இந்த நேம் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் அவருமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கன்சோலான பர்சன் நம்மளோட கலாமுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சம்சுதீனும் ஜலாலுத்தீனும் வந்து அவரோட ட்ராவல் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்துக்கு. ராமேஸ்வரத்தில் இவர் படித்தார். அண்ட் ராமநாதபுரம்ங்கிறது கொஞ்சம் பெரிய டவுனு. அங்கே போகிறதுக்கு. அண்ட் அவர் வந்து எந்த ஸ்கூலில் வந்து என்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வச் ஹை ஸ்கூல், SCHWARTZ ஹை ஸ்கூல். அதில் வந்து அவர் வந்து என்ரோல் பண்ணி அவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஊரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோம் சிக்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் கலாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ என்விரான்மெண்ட்க்கு வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு சின்ன ஹோம் சிக்னஸ் இருக்குது. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலாம் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. கலாமோட அப்பாவுக்கு வந்து நம்மளோட அப்துல் கலாம் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆசை. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான என்கரேஜ் பண்ணுவாங்கல்ல, கலெக்டர் ஆகணும்னா சும்மா இல்லை இல்லையா? ஸோ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கனவை வந்து நம்ம பையன் தான் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் ஸ்கூலில் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாம் வந்து ரொம்பவே ஒரு என்தியசிஸ்டிக்கான ஒரு பர்சனாக இருக்கார். இப்போ வந்து அவர் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டிசையர் என்ன, அவர் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து லேர்ன் பண்ணுறாரு, அவரோட லேர்னிங் டிசையர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அப்போ வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட டீச்சர் வந்து அவங்கள வந்து கைட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயாதுரை சாலமோன் அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்து அவரை வந்து கைட் பண்ணுறாங்க. அண்ட் அவர் வந்து ரொம்பவே வார்மான ஓப்பன் மைண்டடான ஆள். அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ண வைப்பார். அதே மாதிரி வந்து நம்ம கலாம் வந்து அவர்கிட்ட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாராம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐயாதுரை சாலமோன்ட்ட வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். அவர்கிட்ட இருந்து அவர் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம கலாம் வந்து டெவலப் பண்ணிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்க போகுது, நம்மளோட இன்டென்ஸான டிசைர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அவரோட கான்ஃபிடென்ஸ் எல்லாமே பயங்கரமாக டெவலப் ஆகுது. அண்ட் அவரோட அட்வைஸ் எல்லாமே டேர்ன்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் வந்து இதாகுது. நம்ம வந்து வாட் நெக்ஸ்ட், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் வந்து என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக நம்ம கலாம் வந்து அந்த ரெடி ஆகிட்டு இருந்த அந்த டைம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம்டான பர்சனாகவும் அண்ட் யாருமே இல்லைனாலுமே ஒரு லோன்லியை வந்து அவர் நேசிக்க கற்றுக்கிற ஒரு ஆளாக வந்து மாறுறாரு. அண்ட் அவருக்கு வந்து அங்கே ஒரு குட்டான எஜுகேஷன் கிடைக்குது. அங்கே உள்ள அந்த ஸ்டாஃப் மூலியமாக வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவருக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், ஒரு ஃபேத்னா என்ன, யூ கேன் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தது வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, வித் ஃபேத் யூ கேன் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஐயாதுரை வந்து என்ன இன்ஸ்டில்டு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போதிய அளவுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்ம கலாமுக்கு வந்து பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்தது வந்து அவர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலாம் வந்து அந்த ஹை ஸ்கூல் எஜுகேஷனை வந்து அந்த ஸ்வச் ஸ்கூலில் வந்து முடிக்கிறாரு. அண்ட் பயங்கர கான்ஃபிடென்ஸோட அவர் லைஃப்பில் வந்து சக்ஸஸை நோக்கி வந்து நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவரோட கிராஜுவேஷன் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து கலாம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவரோட ட்ரீம் வந்து ஃப்ளையிங்காக இருந்தது. அவரோட அப்பாவுக்கு வந்து அவர் கலெக்டர் ஆகணும், தன்னோட பையன் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை.
நெக்ஸ்ட் அவர் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாரு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறாரு. அண்ட் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் DTT&P அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜாபில் வந்து அவர் வந்து அப்ளை பண்ணுறாரு. அண்ட் கலாம் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. 2 பிளேஸ்லேயுமே சைன்முல்டேனியஸில் கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸோட அத்தாரிட்டியிலேருந்தும் கூப்பிடுறாங்க. எதுக்கு அப்படின்னா டிஹர்டம்லேருந்தும் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுறாங்க. அண்ட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் போர்டில் வந்து பர்சனலைஸ்டாக வந்து நிறைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கும்ல, அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் எபிலிட்டி டு ஸ்பீக் வெல் இது எல்லாமே இருக்கணும். அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வந்து அதுக்கு வந்து தேவை. கலாம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி ரொம்பவே நர்வஸாக இருக்கார், ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் இருக்குது. அண்ட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூ எல்லாமே முடிச்சிட்டாரு. என்னென்னா அவரோட 9th அவர் இந்த 25 கேண்டிடேட்ஸில் வந்து இவர் வந்து 9வது ஆளாக வருவார். இது வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 25 கேண்டிடேட்டில் வந்து இவர் 9வது ஆளாக வருவார். ஆனால் அங்கே வந்து வேக்கன்சி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து 8 வேக்கன்சி தான் இருக்கும். 8 ஆஃபீஸர் தான் தேவைப்படும். இவர் வந்து 9வது ஆளாக இருக்கிறதுனால அந்த 25 அதில் வந்து 9வது ஆளாக இருக்கிறதுனால, ஏன்னா அதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுனால வந்து இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 9th கேண்டிடேட்டாக வந்து மாறிடுவார். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து அங்கே வந்து கிடைக்காது. அண்ட் கலாம் வந்து பயங்கர டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா அப்படின்னா அவருக்கு வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து பறக்கிற வேலை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கனவாக இருந்தது. அதனால வந்து ஒரு பயங்கரமான டிஸப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. அண்ட் அவருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆகுது ஏர்ஃபோர்ஸில் வந்து ஜாயின்ட் ஆகிறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அவரோட ட்ரீம் வந்து ஷேட்டர்ட் ஆகிடுச்சு, குழம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அண்ட் அதுக்கு அவரோட ஆல்டர்னேட்டான கெரியரை வந்து இப்போ வந்து அவர் சூஸ் பண்ணணும். ஸோ வந்து அவரோட ஜேர்னி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ஐடில் ரக்ஷக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியலான பிளேஸ்க்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பில்கிரிமேஜ் ஸ்பாட் அது. அவரோட மைண்டை வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு சிவானந்த ஆசிரமம் ரக்ஷக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு. அண்ட் அங்கே வந்து அவர் யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி சிவானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த சிவானந்தம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த டிவோட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த சிவானந்தம் வந்து சுவாமி சிவானந்தம் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். லைஃப் வந்து எங்கே கூட்டிகிட்டு போதோ அங்கே வந்து நம்ம போய் தான் ஆகணும். நான் நினச்ச இடம் வந்து இது கிடையாது அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து அந்த பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளையர் பைலட் ஆகணும், ஃபைட்டர் பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைவேறல. ஸோ லைஃப் வந்து நமக்கு என்ன டெஸ்டினி வச்சுருக்கோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. அண்ட் அவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபெயிலியரை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவர் வந்து மூவ் ஆகுறாரு. கலாம் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்டர்னஸ் தான், அது வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். அவருக்கு வந்து அது கிடைக்காம போனது வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட். ஸோ அவருக்கு வந்து ஆப்ஷனலாக இன்னொரு ஜாப் இருந்ததில்ல, ஸோ அவர் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு டெல்லிக்கு போகிறாரு. அண்ட் அங்கே வந்து DTT&P வந்து அப்ளை பண்ணுறாரு. அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஜாபுக்கு வந்து ஜாயின் ஆகுறாரு. அண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் கான்பூரில் வந்து போடுறாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான பாப்புலேட்டட் ஏரியா. ஒரு ராமேஸ்வரத்துக்கு டோட்டல் கான்ட்ராஸ்ட். ஏன்னா ராமேஸ்வரம்ங்கிறது ஒரு குட்டி கிராமம் அதுதான். அண்ட் இது வந்து ஒரு பயங்கரமான சிட்டி, நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வேலை தேடி வந்து அலையிறாங்க. அண்ட் டெல்லியில் வந்து அவருக்கு ஒரு நியூவான டைப்பாக இருக்குது. அண்ட் அவரோட டார்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிடைக்கிது. என்னென்னா நெக்ஸ்ட்டு அவரோட டிசைன் வந்து ஓகேவாயிடுச்சு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டாஸ்க் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு டீமில் வந்து அவரும் வந்து ஒரு மெம்பராக இருக்கார். DTT&Pயில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து ஒரு
வேலை வந்து அவர் நினச்சது கிடைக்கல. ஆனால் பட் அவரோட லேண்ட் ஃபார்மில் வந்து நெக்ஸ்ட் இயர் லெவலுக்கு வந்து போகிறாரு. அண்ட் 3 இயர்ஸ் வந்து கழியுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு எதில் அப்படின்னா பெங்களூரில் வந்து நடக்குது. அண்ட் கலாம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. புதுசாக வந்து ஒரு போஸ்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ப்ராஜெக்டில் வந்து உள்ள டிசைனை வந்து அவரே வந்து ஒரு ஹோவர்கிராஃப்ட் ப்ரோட்டோடைப்பாக வந்து பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரவுண்டில் வந்து ஒரு ஈக்குவலிப் மிஷின் வந்து இது பண்ணுறாங்க. அந்த டீமாக சேர்ந்து 4 பர்சன் சேர்ந்து வந்து அதை வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் லிமிட் 3 வருஷத்துக்குள்ளே வந்து அதை லான்ச் பண்ணணும். அந்த மாடல் இன்ஜினியரிங் மாடல்லாம் வச்சு வந்து அதை லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளான கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இதாகுது. நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சு அந்த 3 வருஷத்துக்குள்ளே வந்து அவங்க அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. ஃபைனல் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோவர் கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த ஹோவர் கிராஃப்ட்லேயே வந்து அவங்க பல மாதங்கள், ஏன்னா நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறாங்க அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் சயின்டிஃபிக்காக வந்து செய்ய முடியாது. அது ஆக்சுவலி வந்து மூவ் ஆகணும், அந்த மாடலாக செஞ்சதை வந்து நிஜமாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி மூவ் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அண்ட் அந்த ப்ராசஸில் வந்து அவங்க இருக்கிறாங்க. கலாம் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ்ட் ஆகிறாரு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விங்லெஸ் லைட் ஷிஃப்ட் மிஷினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயப்படுறாரு. அதோட பேக்ரவுண்ட் அந்த ஒரு இவ்வளோ ஒரு சின்ன இடத்துல இருந்து, ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அவர் வந்து அவரோட டெஸ்டினி வந்து அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நோக்கி வந்து அவர் வந்து பயங்கரமாக இதாகிறாரு. எம்ஜிகே மேனன் அப்போ வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை வந்து இருந்திருக்காங்க. அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு இந்த ப்ராக்ரஸில். ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து அவர் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். அண்ட் அவர் வந்து வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது. இந்தியா ப்ரொடியூசிங் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வித்தின் அ கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரிலே வந்து ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வந்து அவங்க வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு வந்து பயங்கர இன்வால்மெண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா அண்ட் அந்த ஹோவர் இருக்கு இல்லையா, அந்த ஹோவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிறிஸ்டியன் நந்தி அப்படிங்கிறவங்க கைக்கு போகுது. அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணும் அப்படின்னா நிறைய பேரோட சப்போர்ட் தேவை. அண்ட் அப்போ உள்ள மினிஸ்டர் வந்து பயங்கரமான கொஸ்டின் கேட்குறாரு. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அப்போலோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி.கே. கிருஷ்ண மேனன். அவர் வந்து அந்த நண்டியில் வந்து ஒரு ரைட் போகிறாரு. யாரோட அவங்க ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்களா அதோட நம்ம வி.கே. கிருஷ்ணன் வந்து கலாமோட வந்து ஒரு ரைட் போகிறாரு. மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலாமை வந்து பைலட் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து ஒரு ஸ்மூத்தான ரைடாக இருக்குது. அண்ட் மினிஸ்டரோட நம்ம கலாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரைட் பண்ணுறாரு. அவர் வந்து கலாம்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஹோவரை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ப்ரைமாக மூவ் ஆகுது. ஏன்னா நார்மலாக ஒரு சயின்டிஸ்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒரு மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குல்ல. அண்ட் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஹோவர் கிராஃப்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் ஷெட்யூல் பண்ண மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹோவர் கிராஃப்ட்டும் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிட்டு டாக்டர் ஓ.பி. மெரிட்டா டைரக்டர் ஆஃப் ஏடிஇ வாஸ் pleased with this work. And அப்புறம் பார்த்தீங்கன்னா unfortunately V.K. Menon was out of office and could not take his promised second ride. And V.K. Menon என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அந்த மினிஸ்டராக இருந்தார் இல்லையா, அவர் வந்து அந்த ஆஃபீஸை விட்டு வந்து வெளியே போகக்கூடிய அந்த டைம் ஷெட்யூல் வந்து மாறும். அண்ட் அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி செகண்ட் ரைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் அந்த ப்ராமிஸ் வந்து வாஷ் அவுட் ஆகுது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியாக ஃபைனலியும் வந்து அது ஷெவல்ட் ஆகி முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஃபைனலாக வந்து அவர் எம்ஐடி மெட்ராஸ் இருக்குது இல்லையா, அங்கே வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து
இவ்வளோ வேலையுமே வந்து அவரு செய்வாரு. அண்ட் ஃபைனலா அந்த 3 சாப்டர்லயுமே வந்து அவரோட யங்கேஜ் அண்ட் அவரோட ஸ்டார்ட்டிங் பீரியட்ல உள்ள வொர்க்ஸ தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து அவர் ஏர்ல வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிருப்பாரு. அதில 9 கேண்டிடேட் வந்து இருப்பாங்க. அண்ட் அதில வந்து இவரு ஐம் சாரி 25 கேண்டிடேட்ஸ்ல வந்து 9வது ஆளா வந்து வருவாரு. 9வது ஆளா ஆனா 8 ஆஃபீசர்ஸ் தான் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ அதில வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு அவர் வந்து டிஆர், டிஓல வந்து ஜாயின்ட் ஆயிட்டு டெல்லி போய் தான் வந்து நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒவ்வொன்னா வந்து செய்வாரு. பயங்கரமா சின்னதுலேருந்து அவர் கேரி அவுட் பண்ண விஷயங்கள் அண்ட் பலரும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு மனசுல வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறது தான் வந்து சாப்டர் 3ல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவ்வளோதான் டீட்டெயில்டான சம்மரி. சம்மரில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. அண்ட் இந்த 3 சாப்டர்ஸ்லயுமே வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி இன்ஃப்ளூயன்சஸ் யாரெல்லாம் அண்ட் அவர் என்னென்ன ஸ்ட்ரகிளிங்ஸ்ல இருந்தாரு அண்ட் நியூஸ் பேப்பர் போட்டு தான் வந்து அவர் படிச்சாரு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் அவரோட அன்வவரிங் டிட்டர்மினேஷன் எல்லாமே வந்து அவரோட ஃபெயிலியரையுமே வந்து அவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோனா மாத்துனாங்க. ரிலிஜியஸ் மேல அவருக்கு என்னென்ன நம்பிக்கை இருந்தது. சுவாமி சிவானந்தம் அதே மாதிரி ஆட்கள் எல்லாம் போயிட்டு வந்து அவர் ஒரு முஸ்லீமா இருந்தாலும் கூட எந்த ஒரு ரிலிஜியஸையுமே பார்க்காம அவர் வந்து மீட் பண்ணி அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெர்சனா மாறியிருக்கிறாரு. அண்ட் இவ்வளோதான் டீட்டெயில்டான சம்மரி. சம்மரில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. வேற ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.